ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு மோட்டிஃப் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நியர்லி நம்ம இப்போ வந்து ஒரு 9,000க்கு மேலே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்தாச்சு. அண்ட் சீக்கிரம் நம்ம வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட ஒரு ஒர்க் தான் இது. அவங்களோட ஃபர்ஸ்ட்டு கஸ்டமரோட ப்ளவுஸ் இது. அவங்க வந்து ஒரு கொஞ்சம் கிராண்டான ப்ளவுஸ் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அண்ட் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒர்க் இருக்க மாதிரியும் அண்ட் நெக்கு வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருக்க மாதிரி வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, பீடு ஒர்க்கு, செயின் ஸ்டிச் இது எல்லாத்தையும் வந்து போட்டிருக்காங்க. அண்டு ஸ்லீவோட பார்டரில் வந்து லோட் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி இந்த ப்ளவுஸ் வந்து கிராண்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்டு இதில் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேப் மட்டும் சொல்லலாம். அண்டு அந்த சென்டரில் வந்து நம்ம பீட்ஸ் எல்லாம், அதாவது ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து அதை சுற்றி கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட கிராண்டாக இருந்திருக்கும். பட் அவங்க வந்து இவ்வளோ எஃபர்ட் எடுத்து இதை வந்து ஒர்க் பண்ணது ரொம்பவே சூப்பர். அண்ட் இது அவங்களோட ஃபஸ்ட்டு கஸ்டமரோட ப்ளவுஸ் அப்படிங்கிறது வந்து இன்னுமே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம். அண்ட் இதே மாதிரி நிறைய ப்ளவுஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணணும். அண்டு இன்னும் அவங்க வந்து அவங்களோட இன்னும் சின்ன 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 கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு இன்னும் நீட்டாக வந்து அவங்க நிறைய பேத்துக்கு வந்து போட்டு கொடுக்கணும். ஸோ எல்லோரும் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணுங்கள். அண்டு இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு மோட்டிஃப் வந்து சம்கி வச்சு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து போட போகிறோம். ஸோ நான் இந்த மாதிரி வந்து 2 சர்க்கிள் ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் வந்து டிவைட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன போர்ஷன்ஸாக. அதுக்கப்புறமா இந்த மாதிரி லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி இந்த சம்கியோட வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அண்ட் அந்த சமக்கியோட அந்த ஹோல்ஸ்குள்ளே எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து த்ரெட்டு வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னாலே போதும். மற்றபடி இதில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒர்க்குன்னெலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த சமக்கியோட ஹோல் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த த்ரெட்டை எடுக்கும்போது, நீடிலோட த்ரெட்டும் எடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் போட நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். அண்ட் இந்த கேப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கேப்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்து அதுக்குள்ளே அகைன் இன்னொரு கலர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஷேடட் மாதிரி வந்துடும். அதாவது உங்களுக்கு டபுள் கலர் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரும். அதே போல் சென்டரில் அந்த சின்ன சின்ன கேப் எல்லாம் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். கீழேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மால் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையுமே கேப்பெல்லாம் உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஸோ அதுவுமே வந்து நம்ம இன்னொரு ஸ்டிச் வந்து போடும்போது நம்மளுக்கு வந்து அது ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இதோட லுக்கு வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மார்க்கிங் எல்லாம் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் கரெக்டான டிஸ்டன்ஸ் வந்து தெரியும். மார்க் பண்ணும்போதும் கரெக்டாக அந்த ஈவனாக வந்து மார்க் பண்ணுங்கள். நான் வந்து சும்மா ரஃபாக மார்க் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இல்லை. ஸோ நீங்கள் வந்து மார்க் பண்ணும்போதுமே ஈவனாக மார்க் பண்ணிவிட்டு அதை போட்டிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். ஏன்னா நானுமே இதை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த அவுட்லைனில் வந்து சம்கி யூஸ் பண்ணி எல்லோ கலர் த்ரெட் யூஸ் பண்ணி போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் நான் சொன்னது இந்த கலர் தான். நான் இந்த ப்ளூ கலர் எடுத்து செகண்ட் ஷேடுக்கு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். 2 சமக்கிக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் நம்ம வந்து அந்த ப்ளூ கலர் வந்து த்ரெட் எடுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச். அதாவது ஒரு சைடு மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் கொடுப்போம், இன்னொரு சைடு வந்து அந்த லாக் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த ஸ்டிச் மாதிரி போட மாட்டோம்.
அண்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு நூல் விட்டுட்டாலோ இல்லை லைட்டாக பிசுறு இருக்குது அப்படின்னாலோ நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக அந்த த்ரெட்டை லைட்டாக உருவி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் ஸ்டிச் தள்ளி மறுபடியும் அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த மாதிரி நீங்கள் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் சாரீஸ்லேயோ இல்லை ப்ளவுஸ்லேயே கூட அங்கங்கே வந்து புட்டாஸ் மாதிரி போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக சூப்பராக இருக்கும். இன்னும் கான்ட்ராஸ்டான கலர்ஸ் எல்லாம் எடுக்கும்போது இப்போது எல்லோ கூட நீங்கள் வந்து ஒரு டார்க் ரெட்டோ இல்லை மெரூன் கலர் கொடுத்துருந்தோம்னா இன்னும் சூப்பராக ஹைலைட்டிங்காக தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் மைல்டு ஒர்க்காக வேணும் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மோட்டிஃபை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலும் அதோட பிக்சர்ஸை வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளும் அதை வந்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் ஒர்க் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். அண்ட் அது உங்களுக்கு எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, எப்படி உங்களுக்கு வந்து வந்தது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணும்போது இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நாட் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் த்ரெட்டை இழுக்கும்போது எனக்கு த்ரெட்டு வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து நாட் பாதியிலே நின்றுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த லூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் நீடில் மேல் பக்கமாக விட்டு அதை லூப்பை வந்து கீழே இழுத்து விட்டுட்டேன். ஏன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நாட் வந்து பிரிஞ்சு வராது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிசைன் வந்து இந்த மாதிரி வந்து அவுட்லுக் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் நடுவில் வந்து இந்த ஸ்டோனுக்கு பதிலாக பீட்ஸ் கூட வந்து வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜமுனா சிஸ்டர் வந்து அவங்களோட பாப்பாவோட பிறந்த நாளுக்காக இதை வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுல்லாகவே வந்து பெண்டன்ட்டு, அதுக்கப்புறமா அந்த வங்கியோட பெண்டன்ட்டு, இது எல்லாமே வந்து அவங்க ஆரி ஒர்க் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க நீட்டாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.